இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, டைம். யூ கேனாட் கெட் பேக் த டைம் பாஸ்ட் ஈவன் வித் மில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? டைம்ன்றது ஓடிக்கொண்டே இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் டைமில் என்ன சேஞ்சஸ்? நம்ம ஏன் இப்படி சொல்கிறோம் சேஞ்ச் ஆஃப் டைம்? பூதகாலம், தமிழில் பூதகாலம் சொல்லுவாங்களே, கடந்த காலம். அது வந்து சான்ஸ்கிரிட்டில் பூத்தகாலம்னு சொல்லுவாங்க. பூத்தா மீன்ஸ் பாஸ்ட், ஆல்ரெடி பாஸ்ட். வருங்காலம் பவிஷ்யா, தமிழ் பவிஷ்யன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் நல்லா கற்றுக்கோங்க. பூத்தகாலம், வர்த்தமான காலம், இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது வர்த்தமானம், பவிஷ்ய காலங்களா, பூத்தகால, வர்த்தமான கால, பவிஷ்ய காலம். இந்த முக்குணங்கள், இந்த முக்காலங்கள் இங்கே தான் இருக்கும், ஆன்மீக உலகத்தில் இருக்காது. நான் சொல்ல இது புரியுதுங்களா? நம்மளுக்கு பூதகாலம் இருக்குது, நாளைக்கு என்றது இருக்குது. நாளைக்கு சூரியன் வருவான், நாளைக்கு என் ஆஃபீஸ் போகும்போது இந்த வேலை நாம் பண்ணணும், இது பவிஷ்ய காலம் இல்லையா? நேற்று நான் இது போனேன், என் ஆஃபீஸ் போனேன், ஆனால் எனக்கு என்னுடைய டார்கெட், என்னுடைய டாஸ்க் நான் மீட் பண்ணதில்லை இல்லையா? கடந்த காலம் இருக்குது, பவிஷ்யம் இருக்குது, நடந்து கொண்டு இருக்கின்ற காலம், வர்த்தமான காலமும் இருக்காது. ஆனால் ஆன்மீக உலகத்தில் அது இல்லை. இது எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா இந்த கேள்வி? ஆனால் இன்னொன்று நான் சொன்னேன், கடந்து போன காலம் இன்னும் திரும்பி நம்மளால் பெறக முடியாது. எவ்வளோ பணம் போட்டாலும் அது முடியவே முடியாது. கடந்து போன காலம் கடந்து போயிடுச்சு, திரும்பி பெறக முடியாது. எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? நான் சொல்லுங்க, என் கேள்வியாவது உங்களுக்கு புரியுதா? கடந்த காலம் இருக்க யாருக்காவது? கடந்த காலம் இருக்க யாருக்காவது? இருக்கா இல்லையா? நீ கொண்டு வர முடியுமா அந்த காலத்தை? பின்ன உங்கள்கிட்ட இருக்கன்னு சொல்றியே, கடந்த காலம் இருக்குன்னு சொல்றியே, எப்படி இருக்கு? கடந்த காலம்னு சொல்கிறோம் இல்லையா? இது கொண்டு வர முடியாது இல்லையா? இப்போ பின்ன அதுக்காக எப்படி இருக்குது உங்ககிட்ட? வருங்காலம், நாளை காலம் உனக்கு உங்ககிட்ட இப்போ இருக்கா? நீ நாளை இப்போ கொண்டு வர முடியுமா? நான் சொல்ல புரியுதா? நம்ம கூட ஆக்சுவலாக இருக்கிறது எந்த காலத்தில் இருக்கிறோம்? பிரசன்ட், வர்த்தமான காலத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த பூதகாலம், பவிஷ்ய காலம், இது எல்லாம் ஜஸ்ட்டு பெட்டர் ஆன்சர். இல்யூஷன் மேலே பெட்டர், இல்யூஷன் இஸ் ஓகே, பெட்டர் இமேஜினேஷன், கன்காக்ஷன். அது உண்மை இல்லை. கடந்து போன காலம் உண்மை இல்லை, வருங்காலம் உண்மை இல்லை, இப்போ இருக்கிற காலம்தான் உண்மை. நீ நினச்சாதான். நாளைக்கு நேற்று நான் இதே சமயத்துக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன், அவனை மீட் பண்ணேன், எனக்கு நினைக்கவில்லைன்னாக்கா கடந்த காலம் இல்லவே இல்லை. ஏன் நீ நினைக்கிறேன்? பகவானுக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்கு. நான் ஆஃபீஸில் 12 மணிக்கு என்ன ஆன்சர்ஸ் சொல்லணும்? நீ ப்ரெசண்ட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிற பகவானுக்கு அது நீ பார்க்கணுமா? 12 மணிக்கு வருங்காலத்தை நீ இப்போ நினச்சி நீ இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ பவிஷ்ய காலம் இல்லை, பூத காலம் இல்லை. புரியுதா? இது நம்மளுடைய கற்பனை. எப்படி இது நம்மளுக்கு வருது? பூதகாலம், பவிஷ்ய காலம். கிருஷ்ணா ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அகம் சர்வஸ்ய from me coming remembrance, forgetfulness, knowledge. Sarvasya chaham rodi sannivishta matta smruti. Note பண்ணு, ஸ்மிருதி. இங்கிலீஷ் வேர்டு கூட நெக்ஸ்ட், சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணணும். ஸ்மிருதி என்றால் ரிமெம்பரன்ஸ், மத்த ஸ்மிருதி ஞானம், ஞானம் என்றால் இன்டெலிஜென்ஸ். அப்போகனம் என்றால் ஃபர்கெட்ஃபுல்னஸ். அப்போகனம் சானா ஆல்சோ. மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனம். புரியுது?
மற்ற ஸ்மிருதிர் என்றால் என்ன? ஸ்மிருதிர் என்றால் என்ன சொன்னேன்? ஸ்மிருதி என்றால் என்ன சொன்னேன் இங்கிலீஷ்? ரிமெம்பரிங். யூ ஆர் ரிமெம்பரிங் எஸ்டர்டே வாட் ஹேப்பன். இல்லையா? நேற்று என்ன நடந்தோ உனக்கு கிருஷ்ண பகவான் இதத்திலிருந்து கொடுக்குறா. உனக்கு ஆசை, நேற்று என்ன நடந்தது அதை நம்ம பார்த்து இனிமேல் சரி பண்ணிக்கணும், அதே போல் இருக்கணும். அதனால் கிருஷ்ணன் நம்மளுக்கு உதவி பண்ணுறார். நான் தான் உனக்கு இது ரிமெம்பரன்ஸ் கொடுக்குறேன். இல்லையா? நெக்ஸ்ட் ஞானம், இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் மூலமாக என்ன நினச்சிருக்கிறோம்? நாளைக்கு நான் இது பண்ணணும். ஆஹோ, இன்னைக்கு என்னமோ முடிஞ்சிருச்சு, நாளைக்கு பாரு நான் பண்ணுறேன். அது இல்லாத நீ கற்பனை பண்ணிக்கொண்டு இருக்கிற பவிஷ்ய காலம். அப்போஹனஞ்ச ஃபர்கெட்ஃபுல்னஸ், யூ ஆர் ஃபர்கெட்டிங். இப்போ நடந்து கொண்டிருந்த பூஜை நான் பண்ணிட்டு இருக்கிறது நான் மறந்து போயிட்டேன். மறந்துட்டு பூத காலத்திலையும் வருங்காலத்திலும் நான் நினச்சிட்டு இருக்கின்றேன். இல்லையா? இதை கிருஷ்ண பகவான் நம்மளுக்கு உதவி பண்ணி கொண்டு இருக்கின்றார். இதயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஸ்மிருதி ஞானம் அப்போஹனம் ச. சில பேர் கற்பனையிலே இருப்பாங்க, ட்ரீமிங் ஸ்டேஜ். அவங்களெல்லாம் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டே இருப்பா. கிருஷ்ணா இது பண்ணு, அது பண்ணு, அவனை சாவடி, இவனை சாவடி, எலெக்ஷனில் இந்த பொய் சொல்லு, அந்த பொய் சொல்லு, நீ ராஜா ஆயிடு. அப்போ தவறுகளெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இல்லையா? நான் சொல்றது புரியுதுங்களா? இது எதுக்கு வைகுண்டத்திலே ஆன்மீக உலகத்தில் இருக்காது? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் இங்கே பூஜை பண்ணிகிட்டே இருந்துட்டு நேற்று ஆஃபீஸில் என்ன நடந்தது அதே தான் நான் திங்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்ணணுன்றதை நான் திங்க் பண்ணுறேன். ஆனால் இங்கே பூஜை மேலே நம்ம என்ன சொல்கிறோம்? டிவோஷனல் சர்வீஸ் பண்ணும்போது கம்ப்ளீட் அப்சர்ப்ஷன் இருக்கலாம். அட்டென்டிவ் சாண்டிங். அட்டென்டிவ் சாண்டிங் பண்ணும்போது என்னென்னு வரும்? நேற்று என்ன நடந்தது, முந்தா நேற்று நடந்தது, பக்கத்து வீட்டில் என்ன சொன்னாங்க, நாளைக்கு என்ன நாம் பண்ணணும், இதெல்லாம் வருது இல்லையா? ஆனால் வர்த்தமானம் பண்ணுறது இல்லை, வேறு நோ அப்சார்ப்ஷன். நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த உலகத்திலே, ஆன்மீக உலகத்தில் நம்மளுக்கு நேற்று என்ற வார்த்தையே இல்லை. சூரியன் வர்றது போகிறது என்ற வார்த்தை, சூரியனே இல்லைங்க. சூரியன் தானே நம்மளுக்கு நேற்று நாளை என்று சொல்கிறோம். சூரியனுங்க இல்லை, எப்போவுமே இட்டர்னல் லைட் இருக்கும், எல்லாம் பிரகாசமாக தான் இருக்கும். அங்கே நேற்று என்றது இல்லை. நான் 1 hour பிஃபோர் என்ன பண்ணேன்ன்றது கூட இல்லை. அந்த நினைப்பு பகவான் நமக்கு கொடுக்க மாட்டார். 1 hourக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணுன்றது இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குமோ அதுவே தான் இருக்கும். அது என்ன, எதுக்காக எது சொல்லணும் பார்க்கலாம் கொஞ்சம். ஓகே, தட் இஸ் ஓகே, பட் ஸ்டில் பெட்டர் ஆன்சர். பகவானுடைய ஸ்மிருதிலே நீங்கள் இருக்கிறீங்க, இட்ஸ் ஓகே. அதுக்காக இன்னொன்று இது கூட இருக்கா, மெயின் பாயிண்ட். நோ பெட்டர் ஆன்சர். பெட்டர் ஆன்சர் அது எங்கிருந்து வந்து சர்வசாகம் ருதி சன்னிவிஷ்டன்ற அந்த இதில் என்ன இருக்குது? ஆனால் அந்த உலகத்தில் அது இல்லை. கோரிக்கை எங்கே இருக்கிறது? ஆத்மா. ஆத்மா அங்கே இல்லையா? அங்கே கூட ஆத்மா இருக்குது, அங்கே கூட கோரிக்கை. ஆனால் அங்கே நல்ல கோரிக்கை இருக்கும், பகவானை எப்படி திருப்தி பண்ணதான் கோரிக்கை இருக்கும். இங்கே நம்மளுக்கு சாதாரணமாக நான் எப்படி ஆனந்தம் பெறுகிறேன்ன்றதான் கோரிக்கை. அங்கே என்ன இல்லை, இங்கே என்ன இருக்குது. அதனால நம்மளுக்கு இந்த ஸ்மிருதி ஞானம் அப்போஹனம் வருது. இந்த ஸ்லோகத்தில் எனக்கு சர்வசாகம் சன்னிவிஷ்டா மற்ற ஸ்மிருதி ஞானம் அப்போஹனம், இது இதிலே இருக்குது அந்த வேர்டு. உடல் இந்த ஸ்லோகத்தில் உடலை வரவே இல்லையே. இதயம், அந்த இதயம் என்றது தான் இப்போ வேணும். இதயம் என்றது இந்த உலகத்தில் இருக்கு, அந்த உலகத்தில் இதயம் இல்லை. நம்மளுக்கு இருக்கிற இதயம் என்ன? பௌதிகமா ஆன்மீகமா? பௌதிகம். பகவான் கொடுக்குறாரு நம்மளுடைய இதயம். இதயம் எங்கே இருக்கு? சட்டில் பாடியா கிராஸ் பாடியா? கிராஸ் பாடியில் இருக்கு. அங்கே தான் பரமாத்மா கூட இருக்கிறார். நம்ம அந்த உலகத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம அங்கே உலகத்தில் என்ன இருக்குது?
வெறும் ஆத்மா தான், ஒரே ஆத்மா தான் அங்கே இருக்கிறது. அங்கேருந்து இங்கே வரும்போது சூக்ஷ்ம சரீரம் வந்துடும். அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் என்னென்ன இருக்கும், நம்ம இருப்போம், நம்மளோட பகவான் வந்துடுறாரு நம்மளுடைய எந்த ரூபத்தில், பரமாத்மா ரூபத்தில். அதுக்கப்புறம் என்னென்ன வருது, மைண்ட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஈகோ. இது 5 கலந்து சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரம் எப்போ போயிடும், இந்த 4 பொருள்களும் போயிடும். பரமாத்மா போயிடும், மைண்ட் போயிடும், இன்டெலிஜென்ஸ் போயிடும், ஈகோ போயிடும். ஒரு ஆத்மா, இந்த 4 இங்கே விட்டுட்டு ஒரு ஆத்மா மட்டும் அந்த உலகத்துக்கு போகும் இல்லையா. இந்த சூக்ஷ்ம சரீரம் 5 பொருளும் எப்பொழுது அந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறோமோ அது வரல இது 5 இருக்கும். ஆனால் இந்த 5லே நம்ம வாழ்க்கை இந்த பௌதிக உலகத்தில் நடக்காது. இது சூக்ஷ்ம சரீரம் இந்த மனித இதயத்தில் இருக்கின்ற கோரிக்கைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்தூல சரீரம் ஒரு கிராஸ் பார், இந்த கிராஸ் பார் மாறிட்டே இருக்கும். ஆனால் இந்த 5 மாறவே மாறாது. இதில் இந்த மைண்ட் இருக்கு இல்லையா, மனசு இருக்கிறதா தான் நம்மளுக்கு இந்த அப்போகனம், ஸ்மிருதி, ஞானம் எல்லாம் வருது. அங்கே போனாக்கு இது இல்லை. இங்கே நம்ம இருக்கிறபோது இந்த மனசையும் புத்தியும் அகங்காரத்திலையும் ஸ்பிரிச்சுவலைஸ், ஆன்மீகமாக மாற்றணும். யார் இது ஆன்மீகமாக மாற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புரியுது? இது மனசு, புத்தி, அகந்தை இது பௌதிகமாகவே இருந்தால், எனக்காகவே என்று இருந்தால் நம்ம இந்த சூக்ஷ்ம சரீரம் இங்கே இந்த உலகத்தில் இருக்கும், அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறவர்கள் இந்த ஸ்தூல சரீரம் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று மார்க்கே இருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் அந்த உலகத்தில் ஒரே ஒரு காலம், வர்த்தமான காலம் மட்டும்தான், ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான். நோ பாஸ்ட் அண்ட் நோ ஃபியூச்சர். அதுவே நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டா, டோன்ட் திங்க் எனிதிங் எல்ஸ் than what you are doing right now. இதிலே கம்ப்ளீட் அப்சர்வேஷனில் நம்ம இருந்தால், கம்ப்ளீட்லி அப்சார்ப்டாக இருந்தால் நம்மளுக்கு நோ பாஸ்ட் நோ ஃப்யூச்சர். அதுதான் அட்டென்டிவ்னஸ், attentively charm the holy names. புரியுதுங்களா? எதுவும் நினைக்கக்கூடாது, கடந்து போனது நினைக்கக்கூடாது, வருங்காலத்தை பற்றி நினைக்கக்கூடாது. No past and no future, only Vartaman, present time. That's called fully absorbed, full attention. உங்களுக்கு நல்லா இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த இதிலே தான் நம்ம டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும். பூஜை பண்ணிகிட்டே இருந்து என்னடா அவங்க யாருமே வரவே இல்லையே, நான் இவ்வளோ பிரசாதம் பண்ணேன், யாரும் வரவே இல்லையே, ஐயோ நான் கொஞ்சமாக பிரசாதம் பண்ணிட்டு நிறைய பேர் வந்துட்டாங்களே, நிறைய பேர் வந்துட்டாங்களே, இந்த யோசனைலாம் இருந்தாக்க கிருஷ்ணா இஸ் நாட் கோயிங் டு பிளெஸ் அஸ். நான் சொல்றது இப்போ புரியுதுங்களா? அந்த உலகத்தில் எப்படி இருக்கோ அதே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும். முன்ன காலத்தில் எந்த காலத்தில் டைவர்ஸ் இல்லையோ, முன்ன காலம் அது சொல்லணும், இந்த காலத்தில் டைவர்ஸ் இல்லை. இன்றைக்கி இன்னைக்கு பத்னி, நாளைக்கு பார்க்க போனக்க நீ யாரோ நான் யாரோ, அதனால் முன்ன காலத்தில் என்ன பண்ணாங்க, டைவர்ஸ்க்கு வார்த்தையே இல்லை. மாமியார் வீட்டில் எப்படி இருக்கணும் மருமகள் என்றது தெரிஞ்சு கொண்டு இப்பயே அம்மா கல்யாணத்துக்கு முன்னே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா? புருஷன்கிட்ட எப்படி இருக்கணும், மாமியார்கிட்ட எப்படி இருக்கணும், மாமனார்கிட்ட எப்படி இருக்கணும், பிரதர் இன் லாஸ்கிட்ட எப்படி இருக்கணும், சிஸ்டர் இன் லாஸ்கிட்ட எப்படி இருக்கணும், அதெல்லாம் படிக்க சொல்லுவாங்க இல்லையா? அங்கே போனாக்கா அப்போ சுகமாக இருக்கலாம். அதே போல் வைகுண்ட உலகத்தில் எப்படி இருக்கணும் என்றது இப்போ நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பவிஷ்யத்தில் இருக்கக்கூடாது, கடந்த காலத்தில் இருக்கக்கூடாது, ஓன்லி ப்ரெசன்டென்ஸ். ஸ்தானே ஸ்தித ஸ்ருங்கதாம் தனுவாக் மனோபி. எந்த நிலைமையில் இருக்கின்றையோ அந்த நிலைமையிலே நீ இரு. அந்த நிலைமையில் இருந்து பகவானை பற்றி கேளு, பகவானை பற்றி சொல்லு. மனப்பூர்வமாகவும் உடலையும் அதிலேயே அப்சர்வ் பண்ணுவை. சொல்கிறோமோ இல்லையோ? நம்ம என்ன பண்ணுறோம், மாறிட்டேன்,
உங்கள் அம்மா நல்லா இல்லை, உங்கள் அப்பா நல்லா இல்லை, வீட்டை விட்டு வந்துடு, ஃபுல் டைம் டிவோட்டியாக மாறிடு. இஸ் இட் கரெக்ட்? நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிறீங்களா? நான் முன்ன சொன்னதெல்லாம் கூட இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வரணும். நம்ம எப்போவுமே ப்ரெசண்ட்டில் தான் இருக்கணும். We don't want to live in past or in future. What is present, that is the perfect. Try to be in perfect time. Don't bother for the next moment what will happen, you do not know. If you just depend upon Krishna, he is going to take care of you. Ananya chintayanto mam ye jana paripasite tesham nityavimukthanam yogachandra. Ananya chinta means past and future. நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் திங்கிங் எல்லாம் ஒன்றும் இருக்காது. எதை பற்றி திங்கால, வாட் யூ ஆர் டூயிங் ரைட் நவ், என்ன பண்ணி கொண்டிருக்கின்றோ அது மட்டும்தான் நினை. அதில் பகவான் இருப்பான். திஸ் இஸ் இட்டர்னல் டைம். அதனால நம்ம கோயிலுக்கு யாராவது வந்தாக்கா உன்னுடைய பாஸ்ட் லைஃப் யாரும் கேட்கவே கூடாது. உங்களுடைய ஜாதி என்ன, உங்களுடைய மதம் என்ன, இதெல்லாம் கேட்கவே கூடாது. பிகாஸ் we are all children of God. அது என்ன சத்தியம்? அப்சல்யூட் ட்ரூத். இதில் வந்து ரிலேட்டிவ் ட்ரூத்தில் இருந்து நம்ம கேள்வி கேட்டோம், உங்கள் அப்பா உங்கள் குலம் என்ன, உங்கள் ஜாதி என்ன, நீ காஃபி சாப்பிட்றியா, சிகரெட் சாப்பிட்றியா, இதெல்லாம் ரிலேட்டிவ் ட்ரூத். இதுவரை நீ சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இனிமேல் பகவானுடைய நாமத்தை பண்ணுறதால உனக்கு ஆட்டோமேட்டிக்காக சிகரெட் ஸ்மோக் கொண்டு போயிடும். அதை நம்ம பார்க்கணும். How great the chanting of the holy names, how great the power of chanting, how great the holy names. அது பார்க்கணும். அவன் 20 சிகரெட் ஒரு நாள் குடிச்சிட்டு இருந்தான், அப்போ சாண்டிங் பண்ணான், சிகரெட் தொடர்ந்தே இல்லை. அது கிரேட்டாக நான் சொன்னேன் அவருக்கு சிகரெட் பிடிக்காதே விட்டுட்டான். எது நல்லது இல்லை? எது நல்லது? சாண்டிங் பண்ணுறதால அவன் விட்டது நல்லதான், நான் சொன்னதால் அவன் நிப்பாட்டுட்டான். எது நல்லது? நிப்பாட்ட பிறகு 3 மாதத்துக்கு அப்படி பார்த்தாக்க 40 சிகரெட் குடிச்சிட்டு இருப்பான். புரியுதா? ஒரு 3 மாதம் போல அப்படி இப்படி இருக்கலாம், அதுக்கப்புறம் 40 சிகரெட் பிடிப்பான். So we have to prove the power of the holy names. அது எப்படி சாண்டிங் பண்ணணும்? Present tense the chanting. Don't think about past. No problem. Krishna's account is only present account. யமராஜாவுக்கு இருக்குது பாஸ்ட் டென்ஸ். நீ பார்த்ததெல்லாம் பைசதெல்லாம் என்னென்ன பண்ணியோ அதெல்லாம் அக்கௌண்ட்டில் வரும். கிருஷ்ணா கிட்ட அதெல்லாம் இல்லை. இப்போ நீ என்ன பண்ணியிருக்கா? ஓகே, புரியுதா? என்னென்ன சர்வதர்மான் பரித்தேஜ, அதான் லாஸ்ட் என்ன சொல்கிறார்? சர்வதர்மான் பரித்தேஜ மாம் ஏக்கம் சர்வ அகம் துவம் சர்வ பாபேபிய. சர்வ என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் நோ ப்ராப்ளம், அதை பற்றி கவலையே பட, மறந்துடு, கடந்த காலம் மறந்துடு. மாஸ்டராக கூட சொல், கவலையே படாதே, பயப்படாதே. இந்த அளவுக்கு தான் சொல்கிறார். பார்த்தீங்களா? அதனால டோன்ட் திங்க் ஆஃப் பாஸ்ட். கடந்த காலத்தை பற்றி நினைக்கவே இல்லை. பூத்த காலம் இஸ் நோ, தட்ஸ் கான், வி கேனாட் கெட் இட் பேக். அது பவிஷ்ய காலத்துக்காக கவலையே படாதே, பகவான் நம்மளை பார்த்துக்கிறார். அந்த மாதிரி யார் இருந்தார்? சைத்தன்ய சிதானந்தர். நான் ரீசெண்டாக கூட ஃபேமிலியை சொன்னேன். அவர் ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆனால் ஸ்ரீவாஸ் டாக்கூர் அவர் எந்த நேரம் பண்ணுறதில்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடுது. அதே மாதிரி இந்த ஸ்லோகம் மேலே அனன்யா சிந்தையந்தோ மாம் யஜனா பரிபாஸ்தே தேசம் நித்யாபியுக்தான யோகக்ஷேமம் வஹாமியம் அண்ட் சொல்கிறதுல ஒரு டிவோட்டி ஸ்டோரி இருக்குது. அவருக்கு சந்தேகம் வந்து இந்த அவர் ஸ்க்ராட்ச் பண்ணிடுவார். வெரி கரெக்ட். அவர் பேர் என்ன? அவர் பேர் ஈஸியாக நீ கவனம் வச்சுக்கலாம். அவர் பேர் வந்து அர்ஜுனாச்சாரியா. அர்ஜுனா ஆச்சாரியா. இந்த அர்ஜுனன் பகவத்கீதைக்கு சம்மந்தப்பட்டவர். அவர் வந்து ஆச்சாரியா. அர்ஜுனா ஆச்சாரியா பகவத்கீதையில் படிச்சுட்டு அவர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவருக்கு இந்த ஸ்லோகத்தில் அவர் ஸ்டக்கப் ஆகிட்டார். கிருஷ்ணா எப்படி நம்மளுடைய யோகக்ஷேமம் பண்ண முடியும்? அவர் அந்த ஸ்லோகம் வந்தபோது அந்த வார்த்தை அப்படியே அடிச்சுடுவார். யோகம் க்ஷேமம் மகாமி ஒரு இன்ட்டு போட்டுருவார். அவர் வெளியே போயிட்டு எல்லாம் பார்ப்பார்.
கொஞ்சம் மைண்டு குழப்பமாயிட்டாக்க சும்மா அப்படி சுற்றி வர்றது இல்லையா? அதே போலயே தெலுங்கில் கூட போத்தன்ன மகாராஜ் பண்ணார். ஒரு இடத்துல அவர் ஸ்டக்கப் ஆகிட்டார். அதுக்கப்புறம் என்ன எழுதுன்னு தெரியாமல் அவர் ஊரில் சுற்றி வரும்போது சாக்ஷாத் சரஸ்வதி அவர் அப்பா ரூபத்தில் வந்து அது எழுதிட்டு போகும். பொண்ணு வந்து காலெல்லாம் திரும்பி இந்த ஒரிஜினல் போத்தன்ன வருவார். வரும்போது அப்பா நீ இப்போ தானே வந்து எழுதிட்டு போனேன். அது ஆச்சரியப்படுவாராங்க. அப்பா என்னம்மா நான் எப்போ வந்து நான் வரவே இல்லை, நீங்கள் வந்தீங்க எழுதுனீங்க என்னம்மா அது போய் பார்த்தாக்கா எழுது. அதே போல் அர்ஜுனாச்சாரியா ஊரெல்லாம் கொஞ்சம் சுற்றி வரும்போது அவன் வீட்டில் ஒன்றுமே இல்லை, சொல்கிறதுக்கு கிண்டத்துக்கெல்லாம் 2 பேர் என்ன பண்ணாங்க அப்படி சொல்லுவாங்க, காவடி இது கொம்பில் 2 இது படுத்து 2 பசங்க எல்லாம் பொருட்கள் கொண்டு வராங்க. அவங்க மிஸ்ஸஸ் அர்ஜுனாச்சாரிய மிஸ்ஸஸ் ஆச்சாரிய யாருப்பா எங்கள் வீட்டில் நீ டெலிவரி பண்ண? உங்கள் வீட்டில் தான் அர்ஜுனாச்சாரியர் வீடு இதுதானே, சாக்ஷாத் இதே தான், நான் அவருடைய சாக்ஷாத் மனைவி தான். ஆனால் இந்த வீட்டில் தான் நாங்கள் டெலிவரி பண்ணணும். யார் கொடுத்து? அர்ஜுனாச்சாரியரே எங்களை இந்த பொருள்களை உங்கள் வீட்டில் கொடுக்க சொன்னார். இதுதான் எங்களுடைய டியூட்டி. அந்த அம்மா ஆச்சரியப்படும். சத்த பசங்களே கொஞ்சம் நேரம் உட்காருங்க, நான் ஏதாவது சமைச்சு உங்களுக்கு கொடுக்கல, நீங்கள் பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்கோ, நான் கொஞ்சம் உங்களுக்கு சமையல் பட்டு நாங்கள் ஐயோ அம்மா நாங்கள் ரொம்ப நேரம் இருந்தால் அப்புறம் அர்ஜுனாச்சாரிய எங்களை அடிப்பார், இவ்வளோ நேரமாக நீங்கள் பண்ணிட்டீங்க டெலிவரி பண்ணுறதுக்கு, நாங்கள் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு கிளம்பிடுவோம். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அர்ஜுனாச்சாரிய பார்த்துட்டாங்க. வந்துட்டு பார்த்துட்டு எல்லாம் பார்த்து ஆச்சரியமாக கேட்குறாரு, எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, என்னங்க என்னையே நீங்கள் குழப்பத்துங்க, நீங்கள் தானே அனுப்பி வச்சுங்க 2 பசங்களோட, பாவம் சின்ன பசங்க அவங்க கீழே இவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க அனுப்பி வச்சுங்களே, உங்களுக்கு ஏதோ மனசே இல்லையா? அந்த மாதிரி கேட்க வந்தம்மா, உனக்கு மனசே இல்லையா, சின்ன குழந்தைகளோட இவ்வளோ சாமான் அனுப்பி வச்சுங்களே, நான் என்னடி அனுப்பி வச்சது என்னடி எனக்கு அவர் கேட்குறாரு. நீங்களே தான் அனுப்பி வச்ச மாதிரி அந்த பசங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஹா யோகக்ஷேமம் அஹம்யம் என்ற பகவான் கிருஷ்ணா, கிருஷ்ணனும் பலராமனும் எனக்காக எல்லாம் கொண்டு வந்தார்களோ, அப்பா அடிச்சிருக்கிறது எழுப்பி கிளியராக பண்ணுவார். நம்மளுக்கு சந்தேகம் இருக்க சம்சயாத்மா வினஷ்யதி. யாருக்கு சந்தேகங்கள் இருக்கோ அவங்களுக்கு ஒன்றும் லாபமே இல்லை, அவங்க நாசமாக இல்லைங்க. பகவான் கதைகளை கேட்க 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 என்னாகும், நம்பிக்கை அதிகமாகும். கேட்காமல் போனால் தான் நம்பிக்கை என்றது போய்விடும். புரியுதுங்களா? அதனால் இட்டர்னல் டைம் என்றது உங்களுக்கு தெரியும். நம்மளும் ஆன்மீக உலகம் மாதிரி நம்ம பண்ணிக்கணும் என்றால் இப்போ என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதிலே கம்ப்ளீட் அப்சர்ப்ஷன் இருக்கணும். கறந்து போனதுக்காக கவலையே வேண்டாம், நான் இது தவறு பண்ணேன்றதுக்காக கவலையே வேண்டாம், வருங்காலம் எப்படி இருக்கணும் என்றதுக்காகவும் கவலையே வேண்டாம். இப்பொழுது இஃப் ஐ ஆம் ஏபிள் டு சாட்டிஸ்ஃபை கிருஷ்ணா, தட்ஸ் ஆல். தட்ஸ் கால் சரண்டர், ஃபுல் சரண்டர் ஃபார் எவ்ரி இன்ஸ்டன்டேனியஸ் சரண்டர். நேற்று நான் சரண்டர் ஆகிட்டேன் கிருஷ்ணாவுக்குன்னாக்க தாங்க ஒவ்வொரு க்ஷணமும் பகவானுக்கு அப்படின்னாக்க நம்ம கம்ப்ளீட் அப்சர்ப்ஷனில் இருக்கும். எத் கரோஷி எத் அஸ்னாசி எஸ் ஜுஹோஷி ததாசி எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஷ்வ மத. நீ என்னென்ன பண்ணுறியோ பண்ணு, எல்லாமே எனக்காக. ஏன் புரியுங்களா? எப்படி இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம வேலை டிவோஷன் சர்வீஸ்னால ப்ரெசன்ட் டென்ஸில் இதே அவர் என்ன சொல்கிறார், பக்தியாமான் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் ஏமே பக்தியா பிரயக்ஷ. நீ பக்தி இல்லை என்னக்க என்ன ஆகிருக்கு, நீ என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறே, உன் மனசு இங்கே இல்லை, நீ என்னமோ நேற்றோ முந்தா நேற்றோ வருங்கால பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்கிறே, இப்போ நீ யோசிக்கிறோம். பக்தி என்ற போது என்ன ஆகும், நான் என்ன பண்ணி ஒரு வித் லவ் அண்ட் டிவோஷன் அஃபெக்ஷன் யூ ஆர் டூயிங். லவ் அண்ட் அஃபெக்ஷன் எப்போ போயிடும், வேறு எதுவும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். Yeah.